மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நியூ இயரில் நம்ம கவனித்தோம், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். சோத்திரம். அப்போ நம்ம அந்த இன்க்ரீஸ் பற்றி பார்த்தோம். நம்மை வர்த்திக்க செய்கிறதான கர்த்தர், எல்லா காரியங்களிலேயும் வளர்ச்சியையும் ஒரு விருத்தியும் தருகிறதான அற்புதமான கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் சொன்னேன், ஈ வில் செட்டில். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஸ்தாபிப்பேன். நான் உங்களை ஸ்தாபித்து. அப்போ நிலையற்று இருக்கிறவனை நிலைப்படுத்துகிறதான கர்த்தர், ஸ்தாபிக்கிறதான கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்குது. நிலை இல்லாததான ஜீவியங்களை நிலை உள்ள ஒரு வாழ்க்கையாய் ஸ்தாபிக்கிற கர்த்தர். வேலை ஒரு நிலையற்று இருக்கலாம், அதில் ஒரு நிரந்தர தன்மையை தருகிறதான கர்த்தர். அப்போ எதெல்லாம் நிரந்தரம் இல்லாமல் இருக்குதோ அவைகளிலெல்லாம் ஒரு நிரந்தரத்தை ஸ்தாபிக்கிற ஒரு தேவனாய் எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் பேசினார். மூன்றாவது சொன்னேன், ஓ ஃபார் த ஃபியூச்சர். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை தருகிறார். என்ன நம்பிக்கைனா, முன்பு இருந்ததை காட்டிலும் நல்லா உன்னை நான் வச்சிருப்பேன், நல்லா நடத்துவேன், உனக்கு நற்சீர் உண்டாக நான் செய்வேன், அதனாலே நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். ஆமென். சோதரர். இதனுடைய பின்னணியத்தையும் சொன்னேன். எசேக்கியேல் எங்கே இருந்து கொண்டு பேசுகிறார்னா, பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே இருந்து கொண்டு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, தேசத்துக்கு நம்பிக்கை இல்லை, இஸ்ரவேலருக்கு நம்பிக்கை இல்லை. எருசலேம் 70 வருஷமாய் பாழாய் கிடக்குது. எனவே நம்பிக்கை அற்றதான ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஒரு ஹோப் நான் தரேன். சோதரம், முந்தி இருந்ததான அந்த நாட்களை காட்டிலும் உன்னுடைய நாட்கள் சிறப்பாக இருக்கும் என்பதை தேவன் எசேக்கியேலை கொண்டு பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சம்பவத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுடைய கண் பார்வைக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜான் காஸ்பல் சாப்டர் 2, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது இயேசு முதல் செய்ததான அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கும், இயேசு செஞ்ச முதல் அற்புதம். யாரோ சொல்கிறான் கல்யாணத்தில்? வெரி குட், கை தட்டலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கானாவூர் என்கிறதான ஒரு ஊரில் திருமணம் நடந்தபோது தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். இன்றைக்கி காலையில் அந்த போர்ஷன்லேருந்து தான் உங்களோடு கூட நான் பேச வரேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக நான் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முந்தினது பிந்தினது என்கிறதான அந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஆமென். சோத்திரம். இந்த போர்ஷனில் வாசிக்கும் போது முதலாவது காரியம், முந்தினது எப்படிப்பட்டது? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் நடக்குது. திருமணத்தில் திராட்சை ரசம்னாவதான் குறைவுபட்டு போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ முந்தின ரசம் பிந்தின ரசம். ஆமென். பிந்தின ரசத்தை குறித்து 10ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அலையில் சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். அப்போ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே அப்படின்றோம். அப்போ முந்தினதுக்கும் பிந்தினதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் அங்கே இருக்கிறத சர்வ் பண்ணவனும் அதை புசித்தவனும் அனுபவிக்கிறான். எனவே மணவாளனிடத்தில் வந்து அதை சொல்லுகிறார்கள். ஆமென். சோதரர். அப்போ ஒரு 4-5 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ யூத கலாச்சாரத்தில் யூதருடைய திருமணத்தில் திராட்சரசம் எவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆமென். சோத்திரம். திராட்சரசம் அல்லது ஒயின் சொன்னோன்னே நம்முடைய நாட்டில் இருக்கிற மாதிரி குடி போதைக்கு பயன்படுத்துவது இல்லை.
அன்னைக்கு யூத கலாச்சாரத்தில் ஒயின் என்பது மிக மிக கனத்துக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஹானருக்குரியதாகவும் இப்படி நிறைய அதுக்கு ஒப்புமைகள் உண்டு. சோத்திரம். ஆமே. அப்போ திருமணத்தில் அதை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமேன். அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆமேன். எனவே திருமணத்தில் ஒரு திராட்சை ரசம் இருக்குது, அது குறையப்படுகிறது. ஆண்டவராக இயேசு ஒரு அற்புதத்தின் வாயிலாய் ஒரு ரசத்தை அவர் அவளுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். அப்போ இதில் இருந்ததான வித்தியாசங்கள் என்ன? நம்பர் 1, முந்தினதான ரசம் அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது இயற்கைக்கு உட்பட்டது. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. இயற்கையாய் ஒரு தோட்டத்தில் சோத்திரம் யாரோ ஒருவன் அதை நட்டு அதை போஷித்து பராமரித்து அது வளர்ந்து அது திராட்சை ஆலைக்கு போய் அங்கே அது ஆலையில் மிதிப்பட்டு ஆலையிலேருந்து ரசம் எடுக்கப்பட்டு பல பியூரிஃபிகேஷன் போய் அது நீண்ட நாட்கள் ஸ்டோரேஜில் இருந்து ஒரு இயற்கை முறையில் ப்ராசஸில் உண்டானதான ஒரு ஒயின், ஒரு திராட்சை ரசம், அது முந்தின ரசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை தான் திருமண வீட்டார் வாங்கின்னு திருமணத்தில் வைத்திருக்கிறாங்க. ஆமென். சோத்திரம். அது எல்லாரும் வாங்க முடியும், எல்லாரும் கொள்ள முடியும், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அது இயற்கையாய் தேசத்தில் உருவாக்கப்படுகிறதான ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பிந்தினது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது இயற்கையானது அல்ல, அது இயற்கைக்கு மேற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சோத்திரம். ஹல்லேலூயா. வேற ஒருவனும் அதை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது, வேறு எங்கும் இதை விற்பனை செய்ய முடியாது. எத்தனை திராட்சை ஆலைகள் இருந்தாலும் எந்த ஆலையிலையும் இந்த பிந்தின ரசம் என்ன பண்ணாது, கிடைக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் இந்த ஞாயிறு வருஷத்தின் முதல் ஆராதனையில் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இயற்கையாய் கிடைக்கிற நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிறோம், உலகத்தில் மழை வெயில் பனி. ஆமென். விதையை போட்டால் முளைக்குது, அதற்குள்ளே ஜீவன் இருக்குது. ஆமென். சோத்திரம். அதை பண்படுத்த எல்லாவற்றுக்கும் வேண்டிய ஞானத்தை கிருபைகளை தந்திருக்கிறார். இயற்கையாய் நமக்கு வருகிற ஏராளமான பிளஸ்ஸிங்கோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் பிந்தின ரசம், ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா, முற்சீரை பார்க்கிலும் வேற ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், இதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. அது என்ன விசேஷம் சொன்னால், இயற்கையாய் கிடைக்காத நன்மைகளை தேவன் எனக்கு அற்புதமாய் தருகிறார். போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு எல்லாருக்கும் இயற்கையான நன்மைகள் இருக்குது. ஆமென். சோதரர், அந்த நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். பூமியும் வானத்தையும் உண்டாக்கி ஆதாமை பார்த்து சொன்னார், நீ பண்படுத்திக்கோ, நீ செஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு வேண்டிய சகல ஞானம் கிருபை எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். அதிலிருந்து நிறைய நன்மைகள் நம்ம அனுபவிக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் ரெண்டாவது வந்ததான ரசம் அப்படிப்பட்ட ரசம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் செய்ய முடியும். போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இல்லையா? வேற யாராலையும் செய்ய முடியாது. அப்போ பிந்தின ரசம் என்று சொல்லும் பொழுது சோத்திரம், அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் தருகிறார். அப்போ இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்டதான அற்புதங்களினாலே பல நன்மைகள் உங்களை சேர கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளணும், நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். சோத்திரம். எனவே நீங்கள் நினைத்து பாருங்களேன், சோத்திரம், வேற ஒருவனாலும் இதை செய்ய முடியாது. திராட்சை ஆலையை வைத்திருக்கிற பல ஆண்டுகள் திராட்சை ஆலையில் பணியாற்றுகிறவன் அல்லது ஓனர், இல்லை அந்த ரசத்தை திராட்சை ரசத்தை குடிச்சு பார்த்தே சொல்லுறவங்களாம் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஜாபு. அதை அப்படி குடிச்சிட்டு அது எவ்வளோ பழமையானது, அது என்ன, எல்லாத்தையும் புட்டு வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த 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 ஃபீல்டில். அப்படி இருக்கிற எவனையா கூட்டின்னு இந்த ரெண்டாவது ரசத்தை உனக்கு செய்ய முடியுமானா என்ன சொல்லுவான்? முடியாது.
அப்போ அதை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அப்போ இந்த வருஷத்தில் ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டுமே எனக்கு செய்ய முடியும் என்கிற காரியங்களை கர்த்தர் மட்டுமே உனக்கு அற்புதமாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம் இல்லையா, கண் விழித்து படித்தோம், ஒரு வேலை கிடைக்குது, ஒரு வருமானம் வருது இல்லையா, ஒரு கூலி கிடைக்குது, ஸ்தோத்திரம், ஆமென். அதை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம், நம்ம ஓட்டி கொண்டே இருக்கிறோம். ஆமென். கஷ்டப்பட்டு படித்தோம், ஸ்தோத்திரம், கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணோம், எங்கேயோ ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலையிலேருந்து ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஸ்தோத்திரம், ஆமென். ஆனால் அது மட்டுமே போதுமானதாக இருக்குது? ஆனால் இல்லை. பல நேரங்களிலே தெய்வீக அற்புதம் அங்கே தேவைப்படுது, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதை செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிற பாருங்க. முந்தின ரசம் மனிதனுடைய முயற்சியினாலே உருவாக்கப்பட்டது. ஆமென். இப்போ கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாண வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அவர் பிரயாசப்பட்டு எந்த ஒயின் வாங்கலாம், நம்ம கல்யாணத்தில் எப்படிப்பட்ட திராட்சை ரசம் கொடுக்கலாம், வரவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கலாம், எவ்வளோ சிறப்பானதை கொடுக்கலாம், இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு அதற்கு வேண்டியதான பணம் பொருளை அவர் உருவாக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், பல இடங்களுக்கு சென்று பார்த்து, இது ஒரு ஹியூமன் எடுக்கிற முயற்சி, ஒரு மனுஷனுடைய முயற்சி, இது நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்றதான எண்ணத்தோடு கூட அழகாய் செய்யணும்னு நினச்சி மனுஷ முயற்சியில் ஒன்றை வாங்கின்னு அவன் வைத்திருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய முயற்சி அவனை பாராட்டும். ஆமென். இல்லை அதை எடுத்து குடிக்கிறவங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம், அவனுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம நல்லதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ மனுஷனுடைய முயற்சினாலே கொண்டு வரப்பட்டதான ஒரு திராட்சை ரசம் அல்லது மனித அறிவினாலே கொண்டு வரப்பட்டதான ஒன்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து செஞ்ச பிந்தின ரசம் பாருங்க, அது மனுஷனுடைய கைவேலை இல்லை, அது தேவனுடைய கைவேலை. போடுவார் அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், நிறைய பிரயாசங்கள் எடுக்கிறோம். அந்த முயற்சிகள் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுது, ஆசீர்வாதங்களை எல்லாம் தருது. என கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, பாக்கியமும் நன்மையும் அதில் உண்டாயிருக்கும், நீ வேலை செய்யக்கூடிய பலனை நான் உனக்கு தரேன், இதெல்லாம் கர்த்தர் தருகிறார். அப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஸ்தோத்திரம், ஆமென். முயற்சி எடுத்து பல விஷயங்களை நமக்குரியதாக நம்ம மாற்றுகிறோம், அதில் மிகப்பெரிய சந்தோஷம், அதில் கர்த்தருக்கு நம்ம நன்றியும் செலுத்துகிறோம். ஆனால் தேவன் இறங்கி ஒரு காரியத்தை செய்யும் போது பாருங்க, மனுஷனுடைய கைவேலை அல்ல, மனுஷனுடைய ஃபார்முலா இல்லை, மனுஷனுடைய டெக்னிக் இல்லை, தேவன் தன்னுடைய கைவேலையினால உனக்காய் ஒன்றை அவர் செய்து முடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எழும்பி வந்தார், ஜாடியில் தண்ணியை ஊற்றி நிரப்புங்கன்னாரு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் நிரப்பணும். இப்போ ஆண்டவர் சொன்னார், போய் என்ன பண்ணுங்க, பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல போய் கொடுங்க. அங்கே கொடுத்தாங்க. அவன் பந்தி விசாரிப்பில் எல்லாம் சர்வ் பண்ணான். இப்போ மணவாளன்கிட்ட ஒன்று சொல்கிறான், நல்ல ரசத்தை இவ்வளோ நேரம் எங்கே வச்சிருந்த? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போது நம்முடைய முயற்சிகள் நல்லது தான், ஆனால் நம்முடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வீகம் அங்கே தேவைப்படுது. அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் நினச்சிடக்கூடாது, எனக்கு ரொம்ப தாளந்து இருக்குது, திறமை இருக்குது, என் திறமையினாலே நான் வாழ்ந்துடுவேன், என் திறமையை வச்சு நான் சம்பாரிச்சிருவேன், என் திறமையை வச்சு இந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னா முடியாது. உன் திறமைக்கு மீறி தேவனுடைய கை அங்கே தேவைப்படுது. ஆமென். பல நேரங்களில், பல இடங்களில், ஆமென், ஹல்லேலூயா, அவர் அங்கே செயல்பட வேண்டியதாக இருக்குது. ஆமென். அதனால் என்னதான் நீங்கள் முயற்சிகள் எடுத்தாலும், சோதரம், உன் முயற்சியை காட்டிலும்
உன் முயற்சி ரசம் நல்லா தான் இருக்குது, நல்லது, அதில் எந்த கெடுவியும் இல்லை, அது கசக்கலை, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் தேவன் இறங்கி வந்து ஆமென் அவர் உனக்காக ஒரு காரியத்தை செய்து ஆமென் தரும் பொழுது அது நீ பட்ட பிரயாசத்தை காட்டிலும் அது ஆசீர்வாதமாக இருக்குது, அது நன்மையாக இருக்குது, அது அடுத்தவனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதை ஒருவன் விளங்கி கொள்வானானால் கர்த்தருக்கு அவன் இடம் கொடுப்பான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ முந்தின ரசம் மனுஷனுடைய பிரயாசம், பிந்தின ரசம் தேவனுடைய கைவேலை, தேவனுடைய பிரயாசம். உன்னை ஆசீர்வதிக்க அவர் பிரயாசப்படுறார். ஆமென். வசனம் சொல்லுது, வாக்குகளுக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு கூட உனக்காய் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன் சார்பில் இருந்து அவர் உனக்காய் ஒர்க் பண்ணுறாரு. சோத்திரம். அங்கே இருந்து வருகிறதான ரசங்கள் தான் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரியதாகவும் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாகவும் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பிளஸ்ஸிங் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வாட் இஸ் த ஆன்சர்? இது தேவனுடைய கைவண்ணம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது. ஐ ரிசீவ் திஸ் பிளஸ்ஸிங் ஃப்ரம் மை காட். இதற்காக நான் ஒன்றும் பாடுபடலை, இதற்காக நான் பிரயாசப்படலை, இதுக்காக நான் முயற்சி செய்யலை, இதற்காக நான் பணம் செலவு பண்ணல. ஆனால் தேவனுடைய பிளஸ்ஸிங் என்னை வந்து சேர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதை நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் நிச்சயம் இந்த ஆண்டில் அப்படிப்பட்டதான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த பிந்தின சுவையுள்ள ரசத்தையும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். மூன்றாவது பாருங்க, முந்தின ரசம் பாருங்க. இந்த முந்தின ரசம் பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. He spent his own money to get that blessing. என் திருமணத்தில் இந்த காரியம் இருக்கணும்னு சொல்லி தான் சொந்த பணத்தை எவ்வளோ செலவு பண்ணானோ தெரியல, அவ்வளோ செலவு பண்ணி அந்த திராட்சை ரசத்தை திருமணத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். ஆமென். அது அவனுடைய கையின் பிரயாசத்திலிருந்து உண்டானதான ஆசீர்வாதத்தை அவன் செலவு செய்கிறான். அதில் ஒன்றை அவன் சம்பாதித்து கொண்டு வந்து வைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பிந்தின ரசம் பாருங்க, அது டோட்டலாக இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். முழுக்க முழுக்க இலவசம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். முழுக்க முழுக்க இலவசம். ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டு காசு கேட்கல. 6 கற்சாடி இத்தனை லிட்டர், 1 லிட்டருக்கு இவ்வளோ, நீ வாங்கிட்டு வந்த ரசம் எவ்வளோ 1 லிட்ரு? 10 ரூபாயா? அதை விட இது சுவையாக இருக்குதுல்ல, அதனால் இது 20 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, காசு வாங்கின்னு போல. இருக்கீங்களா எல்லாரும்? வெரி சிம்பிள் மெசேஜ், பட் யூ ஷுட் லிசன் திஸ். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கடந்த வருஷம் முழுவதும் உனக்கு செஞ்ச நன்மைக்கெல்லாம் காசு போட்டார்னா எவ்வளோ வரும்? ஆமென், ஸ்தோத்திரம். 6 கற்சாடிக்குன்னு கணக்கு போட்டு பீட்ரு ரிசிப்ட் கொடுத்துரு, அந்திரையா காசை வாங்கி உள்ளே போட்டுக்கோ அப்படின்ட்டு போயினாந்து வண்டியில் ஏறினார்னா எப்படி இருக்கும்? பில் புக்கோட யார் நிற்பா? பேதர் பில் புக்கோடு நிற்பார், உள்ளே வாங்கி போடுறதுக்கு அந்திரையா நிற்பார். ஆமென். ஐயா கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? உங்கள் ஐயா கிட்ட பேசுகிறீங்க. ஐயோ ஐயா குறைச்சி பேசினா கடுப்பாயிடுவார். கரெக்டாக கொடுத்துரு. சோதரம். இப்படி ஆண்டர் கராராக ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மக்கிட்ட காசு பில்லு போட்டார்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இருக்கிற பில்லையே சமாளிக்க முடியல. இனி ஏசுநாதர் வேற பில்லு போட்டார்னா எங்கே போகிறது? அவள் யோசித்து பார்க்கணும். முந்தின நன்மையை காட்டிலும் பிந்தின நன்மை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு தேவன் ப்ராமிஸ் பண்ணுறார் சொன்னால் அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், விலையும் பணமும் இல்லாமல் இலவசமாக பெற்றுக்கொண்டீங்க, இலவசமாக என்ன பண்ணுங்க? கொடுங்க.
சால்வேஷனுக்கு ஒரு 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 அமௌண்ட்டு போட்டாருன்னா எப்படி இருக்கும்? என்ன, ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா 5 லட்சம் அப்படின்னா 5 லட்சம் கொடுத்தா தான் நீ என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்படணும்னா குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் என்ன ஆச்சு? எத்தனை லட்சம் ஆயிடுச்சு? 20 லட்சம். சோத்திரம். ஆமாம். கடந்த வாரத்தில் ஒருத்தனை பார்த்து சும்மா கேஷுவலாக எப்படி இருக்கிற ஏதா இருக்கிறான்னு பார்த்தேன். இது உன் குழந்தைங்களா அப்படின்னா, ஆமாம். எத்தனை பசங்கண்ணா? சார் 8 சார். ஆமாம். அது கூட நான் பைபிளை கையில் வச்சுருந்தேன், அதனால் அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். அதுக்காக பைபிள் அவங்ககிட்ட கொடுத்தேன். இதை கூடி ஒரு நிமிஷம்ட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணினே பேசுகிறேன். அவன் சொல்கிறான், இதை கையில் வாங்கினதுனால உண்மை சொல்கிறேன் சார், 8 பசங்க சார். அப்போ அந்த மாதிரி பெரிய குடும்பம் வந்தால், இப்போ அந்த காலத்துலலாம் 11 பசங்க 12 பசங்கள்லாம் இருந்தது. அவங்களாம் எத்தனை லட்சம் கட்டணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு இவ்வளோ. இப்போ மறிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். கிரவுண்டு வாங்க முடியல, பல ஆயிரங்கள் கேட்குறாங்க அந்த சரீரத்தை வைக்க. அப்போ இயேசுநாதர் பாருங்க, அவன் திருமண வீட்டுக்காரன் பணத்தை செலவு செய்து ஒன்றை கொண்டு வந்தான். ஆனால் இயேசு பணமின்றி விலையின்றி இலவசமாக அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றை கொண்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கிஃப்ட் ஃப்ரம் காட். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஆமென், இலவசமா, ஆமென், இலவசமா உங்களுக்காக எனக்காக அனுப்பி தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இலவசமாய் ரட்சிக்கிறார், அவர் இலவசமாய் சுகமாக்குறார். இலவசமான கிருபை, இலவசமான mercy. சோத்திரம். ஆமென். இலவசமான ஆலோசனை. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை கூடவே வச்சிருக்கிறார், கவுன்சிலர். ஹல்லேலூயா. அவர் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. இவரெல்லாம் உங்க கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒரு ஆலோசனை மையத்துக்கு போயிட்டு ஃப்ரீயாக ஆலோசனை வாங்கிட்டு வந்துட முடியுமா? முடியாது. ஆனால் ஆலோசனை கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவள் எவ்வளோ பெரிய கிஃப்ட்ன்றதை உணரணும். அப்போ பணத்தினாலே நான் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்து விட முடியுமானா இன்னைக்கு நம்முடைய பதில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பணம் தர முடியாத அற்புதமான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தேவன் உனக்காய் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இலவசமானது எத்தனை காரியங்களை கர்த்தர் உனக்கு இலவசமாய் தந்திருக்கிறார்னு பாருங்க. 4வது நான் சொல்லுகிறேன், முந்தின ரசம். இது வரைக்கும் என்னென்னலாம் சொன்னேன்? முந்தின ரசத்தை பற்றி சொல்லுங்க. முந்தின ரசம் இயற்கையில் தயாரிக்கப்படுது, இயற்கையானது. முந்தின ரசம் மனிதனுடைய முயற்சி. முந்தின ரசம் பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. இவ்வளோலாம் செஞ்சு வாங்கப்பட்ட முந்தின ரசம், அடுத்த குறிப்பு, அது குறைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. அது இயற்கையில் தான் இருக்குது. எவ்வளோ திராட்சை தோட்டம் இருந்திருக்கும் இல்லையா? எங்கே? ஜெருசலேமில் திருமண இடமெல்லாம் திராட்சை தோட்டம் தானே, திராட்சை ஆலைகள் தானே. அவ்வளோ இயற்கையில் அவ்வளோ இருந்தும் என்ன ஆயிடுச்சு? கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட பணம் இருந்ததா? பணம் இருந்தது, போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து தான் வச்சாரு. ஆனால் என்ன ஆகி போச்சு? குறை போயிட்டு. முயற்சி எடுத்தாரா? பிரயாசப்பட்டாரா? எஸ். ஆனாலும் என்ன ஆகி போச்சு? குறைவு. இன்னைக்கு காலையில் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னதான் ஓடி ஓடி உழைச்சி ஓடி ஓடி சம்பாதிச்சு என்னதான் பண்ணாலும், ஆமென், அதில் குறைவு என்று வரும். ஆமென். சோத்திரம். அதை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த குறைவை மாற்றுகிற ஒரு தெய்வன் இருக்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். பணம் உலகத்தில் இருக்குதாப்பா? லெனின் பணம்னு இருக்குதா? எங்கே அடிக்கிறான்? ஆர்பிஐயில் அடிக்கிறானா? உள்ளே ஏகப்பட்டது வச்சுக்கிறானா? உங்கள்கிட்ட இருக்குதா? கட்டு கட்டு கட்ட கட்ட அடிக்கிறான்.
இல்லையா? எத்தனை நோட்டை அடிச்சு வச்சிருக்கிறான், சோத்திரம். ஆமென். ஆனால் என்கிட்ட இல்லை, சோத்திரம். உற்பத்தி செய்கிறான், இயற்கையில் இருக்குது. ஆனால் எனக்கு வேண்டியப்பட்ட போது குறைவு ஏற்பட்டது, சோத்திரம். இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய முயற்சி, என்னுடைய பணம், என்னுடைய பிரயாசம் இதெல்லாம் வைத்து நான் வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறான். அவனுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் இந்த பாடத்தை கற்று தருவார். உன் பிரயாசத்தினால, உன் முயற்சினால் வாழ முடியாது என்பதை கர்த்தர் கற்று தருவார். சில சூழ்நிலைகள் வரும். இந்த திருமண வீட்டார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியல, அந்த எஜமானன் அவரை பற்றி எழுதலை. அங்கே ஒரு குறைவு உண்டாயிடுச்சு, சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணியிருந்தாலும் அது குறைவுபடக்கூடியது. ஆனால் பிந்தினது எப்படி தெரியுமா? குறைவை நிறைவாக்கக்கூடியது பிந்தினது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவை சரி செய்யக்கூடியது, குறைவை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது. ஆமென். நிறைவாய் தரக்கூடியது ஒன்று. ரெண்டாவது 6 ஜாடி ஃபில் பண்ணார, திருப்பி குறைஞ்சுதா? ஆமென். 25,000 புருஷர்கள் இருந்தாங்களாம், அப்புறமா பெண்கள், அப்புறமா குழந்தைங்க, அவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். ஆமென். 5 அப்பம் 2 மீன் தான் எடுத்து ஆசீர்வதிச்சு கொடுத்துனே இருக்கிறாரு. குறைஞ்சி போச்சா? அப்போ நம்ம ஆளுக்கு க்ளீனாக கணக்கு தெரியுது. 12 பேருக்கு வேண்டியதான மிச்சத்தையும் போட்டு அமிச்சார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஒரு 10 பேருக்கு இல்லை அப்படி இருந்துச்சா? இல்லையே. இந்த 6 கச்சாடிக்கு அப்புறமா குறைஞ்சி போச்சு. வா 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 சீக்கிரம் வா, இன்னும் 4 கச்சாடி ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப உண்டாக்குனாரா? இல்லை. அப்போ முந்தினது உன்னுடைய பணம், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய அலைச்சல், இயற்கையிலிருந்து உண்டாகட்டும், எங்கேருந்துனா உண்டாகட்டும், இது எல்லாமே குறையக்கூடியது. ஆனால் தேவன் தருகிறது நிறைவானது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது என்ன ஆகிடுமா? ஒழிந்து போயிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தால் புதுசாக அவன் மாறிடுறான். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் கர்த்தர். அப்போ கர்த்தர் எனக்குள்ளே வரும் பொழுது எனக்கு மிகப்பெரிய நிறைவை கர்த்தர் தருகிறார், சோத்திரம். ஆமென். இந்த வருஷம் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் வைத்து கொள்ளுங்க. ஆமென். ஏதோ படித்த முடிச்ச வேலை கிடச்சிச்சு, 12,000 கிடைக்குது, 20,000 கிடைக்குது, இதை வைத்து வாழ்ந்துடலான்னா நீ வாழ முடியாது. அதில் குறைவு ஏற்படும். ஆமென். அதை வைத்து நீ வாழ வேண்டுமானால் உன்னோடு கூட கர்த்தர் நிற்கணும், சோத்திரம். ஆமென். கர்த்தர் கை வைக்கணும். அதில் கர்த்தர் கை வைக்காமல் ஒன்றும் நடக்காது. அவ கர்த்தர் அங்கே காரியங்களை செய்த பொழுது நிறைவை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது பாருங்க, பணம், பொருள், பிரயாசம் எல்லாத்தையும் கொடுத்து உன்னை வாங்கின்னு வந்து வச்சாலும் அந்த முந்தின ரசம் அவனுக்கு ஒரு வெட்கத்தை தான் கொடுத்துச்சு. ஆமென், சோதரம். திருமண வீட்டில் என்ன குறைஞ்சி போச்சு? எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவனுக்கு. அவனுக்கு ஒரு பெரிய ஷேம், ஒரு வெட்கம் தான் வந்துடுச்சு. அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோலாம் செஞ்சு கொண்டு கடைசியாக என்ன தான் வந்துடுச்சு? நம்மளுக்கு குறைவு, வெட்கம் தானே வந்துடுச்சு. அப்படின்னா பிந்தின ரசத்தை தருகிறவர் அந்த வெட்கத்தை மகிமைக்கு உரியதாய் மாற்றினார், மகிமையாய் கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அதனால் நம்முடைய பிரயாசங்களும் ஓட்டங்களும் முயற்சிகளும் எல்லாம் என்ன இருந்தாலும் அது குறைவை உண்டாக்கும். சம்டைம் அது வெட்கத்தை உண்டாக்கும். 4 பேர் முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு நிற்போம், இல்லாமல் என்று நிற்போம். இதுக்கு இல்லையா, இல்லையா எனக்கு, ஆமென், என்று நிற்க வேண்டியதான சூழ்நிலைகள் வரும். ஆமென், சோத்திரம். அப்படியெல்லாம் 4 பேருக்கு முன்னாடி அப்படி நிற்கையில், ஆமென், கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் செய்யும் போது அது நிறைவானதாகவும் மகிமைக்குரியதாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனவே இந்த போர்ஷனை ஃபுல்லாக நீங்கள் இந்த தாட்டில் அப்படியே நீங்கள் உட்கார்ந்து தியானித்து பாருங்கள். இன்னும் நிறைய குறிப்புகள் உங்களுக்குள்ளே உண்டாகும், முந்தினதுக்கும் பிந்தினதுக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது தேவன் ஒன்றை செய்வாரானால் அதில் தேவன் வெட்கத்தையும் அசிங்கத்தையும் உண்டாக்குறவர் அல்ல. உன்னை தலைகுனிய செய்கிற கர்த்தர் அல்ல, தலைகுனிவை நிமிர செய்கிறதான கர்த்தர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான கர்த்தர். அவர் தான் சொல்கிறாரு, உன்னுடைய முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக நான் செய்வேன், அப்போது நான் கர்த்தர் என்பதை நீ விளங்கி கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ளணும். வாலிப தம்பிங்க, தங்கச்சிமாருங்க, பெரியவங்க எல்லாம் புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு வேலை கிடைச்சிரும், அதோட என் லைஃப் செட்டில் ஆகிடும். நோ, அது செட்டில் ஆகாது. ஆமென். நீ அப்படி நினச்சின்னா செட்டில் ஆகவே விட மாட்டார் அவர் அப்படிப்பட்டவர். அவர் யாருன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்போ எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பிரயாசங்களிலே கர்த்தர் இருந்தால் மட்டும்தான். ஆமென். அவர் வந்து இறங்கி அவர் காரியங்களை செஞ்சாதான் அந்த ரசம் சுவை உள்ளதாய் மாறும், நிறை உள்ளதாய் மாறும், மகிமைக்குரியதாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றான். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதான கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் முடிவாய் சொல்லுகிறேன் பாருங்க. நிறைய குறிப்புகள் நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்க. ஓகே, இதெல்லாம் நடக்க காரணம் என்ன? இதுக்கு ஒரு கீ அங்கே இருக்குது. என்னன்னு சொன்னால் 2ஆம் வசனம், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எஸ், ஹல்லேலூயா. கானான் என்கிற ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டு. ஹல்லேலூயா. இயேசு அழைக்கப்படாமல் இருந்திருப்பாரானால் அவன் தலை குனிந்திருக்க வேண்டும், வெட்கத்தோடு இருந்திருக்க வேண்டும், குறைவோடு கூட தான் இருந்திருக்கணும், நிறைவு உண்டாயிருக்காது. ஆனால் இயேசு அழைக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இயேசு எப்போது அழைக்கப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில்? இயேசு எப்போது அழைக்கப்படுகிறார் சொல்லுங்க. குறைவு வந்த பிற்பாடு, உதவி தேவைப்படும் பொழுது, அவஸ்தையில் போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது, அப்போதுதான் இயேசு பலமாய் அழைக்கப்படுகிறார். ஆனால் இங்கே கீ போர்ஷன் என்ன தெரியுமா? குறைவு ஏற்படுவதற்கு முன்பதாகவே இயேசு அந்த வீட்டாரால் அழைக்கப்பட்டு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனையில இந்த ஒரு வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வச்சுன்னு போ. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு உன் வாழ்க்கையில் அழைக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே அவரை கூப்பிடு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், குட் மார்னிங் லார்ட், இன்னைக்கு காலையில் கண்மொழிக்க உதவி செஞ்சீங்க, ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் என் கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். என் போக்குவரத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆண்டவராக இயேசு என் கூட இருப்பீராக. எல்லா மனுஷ கண்களிலும் தயவு கிடக்க செய்வீராக. நான் சமாதானமாய் போய் சமாதானமாய் திரும்பி வர கர்த்தர் நீர் என்னோடு கூட இருப்பீராக. திஸ் இஸ் த ப்ரேயர். எவ்ரி டே யூ ஷுட் ப்ரே திஸ். அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஆபத்து வந்தவர்னு கூப்பிடுறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அங்கே இருந்தார் பாருங்க. இப்போ குறைவுபட்ட பொழுது தாயினிடத்தில் போய் சொன்னாங்க. தாய் சொன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, அவருடைய டைம் வரும், அவர் சரியான நேரத்தில் உனக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எழுந்து வந்து உதவிகளை செய்தார், நிறைவை அங்கே கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உன்னுடைய பணம், உன்னுடைய பலன், உன்னுடைய முயற்சி, இவைகளெல்லாம் நல்லது. இதிலிருந்து தான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன் ஜீவியத்துக்கு வேண்டிய மொத்த நன்மைகளும் இதிலிருந்து உண்டாவது இல்லை. காரணம், நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற.
எனவே உனக்கு தேவனால தான் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அழைக்கப்படுவாரான. உன் ஃபைனான்ஸில் அவரை கூப்பிடு. முதல்ல வருமானம் வீட்டுக்கு வருதா, சம்பாதிக்கிறியா, அது முதல்ல வீட்டுக்கு வரட்டும். அதை கையில் வச்சுன்னு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த ஃபைனான்ஸில் கர்த்தர் நீர் வருவீராக. இதை சம்பாதிக்க உதவி செய்ததற்காய் நன்றி. பெலன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பணத்தை எனக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாயானா, உன்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இந்த லிஸ்டெல்லாம் எழுதிட்டு இருந்தபோது ஒருத்தவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். ஏன்னா அவங்க பேர் 2 முறை வந்துருச்சு. 2 முறையும் 2000 ரூபான்னு இருக்குது. நான் ஒருவேளை நான் தவறாக எழுதிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் தவறாக எழுதலைன்னு. எனவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன், நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் காணிக்க 2 முறை கொடுத்துருக்கீங்களான்னு. அவங்க சொன்னாங்க, ஆமாயா 2 முறை கொடுத்துருக்குறேன். கேட்டேன், ஏன் 2 முறை கொடுத்தீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, 1 முறை முதல்ல கொடுத்துட்டேன் 2000 ரூபாய். அதுக்கப்புறமா 2 வாரம் கழித்து எனக்கு ஒரு பணம் வந்து கிடச்சிது. அப்போ அதில் இருந்தும் நான் 2000 ரூபாய் என்ன பண்ணேன், கொடுத்துருக்குறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இவைகளெல்லாம் யோசித்து பார்க்கணும். இவையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு மனுஷனாக நம்ம என்ன எந்த ஸ்டாண்டில் நிற்போம்? அவர் ஒரு கவர் கொடுத்தாரு கிறிஸ்மஸ் காணிக்கேன்னு. நான் அதில் 2000 ரூபாய் போட்டு என்ன பண்ணிட்டேன், கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. அதுதான், அவ்வளோதான். இன்னொரு வருமானம் வரும்போது அந்த வருமானத்திலிருந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து திருப்பி 2 ஞாயிற்றுக்கிழமை பொறுத்து அதே இன்னொரு கவரில் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஏன் செய்யப்படுதுன்னு சொன்னால் அங்கே தான் அவங்க வித்தியாசப்படுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பணம் வரும்னு நான் நினைக்கல, ஆனால் எனக்கு இந்த பணம் வந்திருக்குது, அதனால் இதிலிருந்து என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்கலாமே. ஸோ அந்த எண்ணம், அந்த குணம், அந்த சுவாபம், இதெல்லாம் தான் கர்த்தர் பார்க்குறார். அப்போ முந்தின ரசம் பிந்தின ரசம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு வரைக்கும் முந்தின ரசத்தை தான் வச்சுன்னு முடக்குன்னு குடிச்சுன்னு இருக்கிற. ஐயோ காலியாகுது, ஐயோ காலியாகுது, ஐயோ காலியாகுதுன்னு முதல்ல குடித்த. இப்போ என்ன பண்ணுற, தொட்டு நக்கிக்கிற. அப்படின்னா ஆண்டவரை கூப்பிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிந்தின ரசத்தினாலே என்னை ஆசீர்வதிங்க, மகிமை என் வாழ்க்கையில் செய்யுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய அற்புதத்தை நான் காண உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி நீ அவரை கூப்பிடுவாயானால் நிறைவான பிந்தின ரசத்தினாலே உன்னை வாயை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஆமென், சோதரன். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு தாட்டு தான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நம்ம வேறு காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், சோதரன். அதனால் பிந்தினது அது தேவனிடத்திலிருந்து வருது, தேவன் உனக்காய் தருகிறது. இந்த ஆண்டில் சோதரன் அநேக ஆசீர்வாதங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே உம்மாலே நான் பெற்றுக்கொள்ள, ஆமென், நீ தருகிறதான பிந்தின ரசத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க.